ॐ गणानान्त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन्नोतिभिः सेदसादनम् ॐ श्री महागणपतये नमो नमः। ॐ प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ॐ मूर्तियெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரிஹி ஓம். வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பரிபூர்ண நோய் எதிர்ப்பு திறனும் ஆரோக்கியமும் வந்து அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றேன். ஸ்ரீமத் பகவத்கீதா 14வது அத்தியாயம் 26வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச மாம் ச யோ வ்யபிசாரேண பக்தி யோகேன சேவதேன் சகுணான் சமதீத்யைதான் பிரம்ம பூயாய கல்பதே. பகவான் கிருஷ்ணர் முதலில் 2 ஸ்லோகங்களில் இந்த அத்தியாயத்தினுடைய ஞானத்தை உயர்த்தி கூறி பிறகு அதனுடைய பிரயோஜனத்தையும் சொல்லி பிறகு அடுத்த 2 ஸ்லோகங்களில் சிருஷ்டியினுடைய ரகசியங்கள், அதாவது தாய் தந்தையர் என்கின்ற அந்த 2 தத்துவங்களை சொல்லிவிட்டு பிறகு பிரகிருத்தியினுடைய ஒரு மிகவும் அதி ரகசியமான விஷயமாகிய 3 குணங்களினுடைய தன்மைகளையும் அதனுடைய இயல்புகளையும் அதனுடைய செயல்பாடுகளையும் அதனுடைய பிரயோஜனங்களையும் அத்தனையும் சொல்லி முடித்தார். அதன் பிறகு அதிலிருந்து அந்த 3 குணங்களிலிருந்து வேறாக இருக்கக்கூடிய குணாதீத வஸ்துவை பற்றி 2 ஸ்லோகத்தில் நமக்கு சொன்னார். அதன் பிறகு அதற்குண்டான உபாயம், குணாதீதனாக மாறுவதற்குண்டான உபாயத்தை இப்போ சொல்ல போகிறார். இந்த 26வது ஸ்லோகத்திலிருந்து குணாதீத சாதனம் அல்லது உபாயம் என்பதை பற்றி சொல்லுகிறார். அதிலும் இந்த ஸ்லோகத்தில் அவர் சொன்ன ஒரு உபாயம் என்ன அப்படின்னு கேட்டால், இது ஒரு விசித்திரமான மனிதர்களுக்கு மட்டுமே உண்டான ஒரு சமாச்சாரம். அதுதான் பக்தி. விலங்குகளுக்கிடையிலும் கூட ஈஸ்வர பக்தி இருக்கின்றது என்பதை கண்டு கொள்ளுகின்ற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை மனிதன் கண்டு உணர்ந்திருக்கின்றான். இந்த பக்தி அப்படிங்கிறத அது வாழ்நாள் முழுவதும் பேசிக்கொண்டே இருக்கலாம். இந்த ஒரு சமாச்சாரம், இந்த பக்தி என்கின்ற ஒரு சமாச்சாரம் இல்லைன்னாக்கா மனிதனுடைய தலையெழுத்தே வேறையாக இருந்திருக்கும். நீங்கள் பிரகிருதியை பற்றி நீங்கள் படிக்கிறச்ச இந்த அத்தியாயம் இப்போ இந்த எபிசோடில் நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தால் உங்களுக்கு புரியும். அப்பாடி நல்ல வேளை பக்தி என்கின்ற ஒரு சாதனம் நம்ம கையில் இருக்கிறது அப்படின்னு. இது ஒரு மிராக்கல். பக்திங்கிறது மிராக்கல். நம்பிக்கையே வைப்பதற்கு எந்த ஒரு ஹோப்பும் இருக்காது அந்த இடத்துல. எந்த ஒரு ஹோப்புன்னா நான் என்ன சொல்கிறேன்னா கேட்டால், நம்பிக்கை அப்படிங்கிறதுக்கு ஒரு லாஜிக்கும் இருக்காது. ஆனால் பக்தி என்கின்ற அந்த நம்பிக்கையும் சரணாகத்தியும் ஸ்ரத்தையும் அந்த கூடின அந்த கலவையானது வரும்பொழுது அற்புதங்கள் நிகழ்கின்றன. அது கஜேந்திரனுடைய மோட்சமாகட்டும் அல்லது திரௌபதியினுடைய மானத்தை காப்பாற்றுவதாகட்டும்,
குச்சேலனுக்கு வந்து உதவுவதாகட்டும், சபரிக்கு வந்து சரணாகதி கொடுத்ததாகட்டும், அகல்யாவினுடைய சாபத்தை விமோச்சனம் செய்வதாகட்டும், எல்லாமே வந்து பக்தியினுடைய அற்புதம், மிராக்கிள். நம்ம தர்மத்தில் தான் பக்தியை வந்து சொஃபஸ்டிகேட்டடாக, அதாவது பக்கா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். நம்ம உனக்கு உருவ கடவுள்களில் தான் நாட்டம் இருக்கிறதா, அதுலேயே உன்னுடைய பக்தியை கொண்டு செலுத்து. உருவமே இல்லாத பக்தி மேலே, அதாவது கடவுள் மேலே நாட்டம் இருக்கிறதா, அதுவும் பண்ணலாம். ஆனால் உருவத்தோடு பண்ணினேன்னா அடுத்த லெவலுக்கு நீ வரலாம். எனக்கு வந்து மனித உருவத்தை பிடிக்கவே இல்லை அப்படின்னு கேட்டால், நீ பிள்ளையார கும்பிடு, அல்லது வந்து சாபர தந்திரம்னு இருக்கு, அந்த மாதிரி கும்பிடு, கருடாழ்வார கும்பிடு. எனக்கு அதுவும் பிடிக்கலை அப்படின்னாக்கா 5 பூத தத்துவங்களை கும்பிடு. அதுதான் வந்து லிங்கமாக, 5 லிங்கமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. எல்லா ஃபெசிலிட்டிகளையும் கொண்டு தான் இந்த பக்தி என்கின்ற ஒரு பெரிய மருந்து. நீங்கள் கர்ம பலனை பற்றி நம்ம படிக்க வச்ச பிரகிருதி தத்துவத்தை பற்றி படிக்கும் பொழுது, பிரகிருதி வந்து மோட்சத்தை கொடுக்கவே கொடுக்காது. கர்ம பலன் மோட்சத்தை தராது. நீ ஒரு தடவை கர்மம் பண்ணிட்டேன்னா அந்த கர்மமானது பலனை கொடுத்துட்டு தான் தீரும். அப்படிங்கும் பொழுது உனக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும்? கர்மத்திலிருந்து எப்படி மோட்சம் கிடைக்கும்? அப்புறம் பாப்பி ஜென்மாந்தரங்களே பாபம் 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 பாபமாக பண்ணிட்டு திடீர்னு எப்படி அவன் வந்து மாற முடியும்? கத்தியே கிடையாது. கர்மத்தினுடைய கதி தான் கத்தி. கர்ம பலன்லேருந்து ஒருத்தன் தப்பிக்க முடியாது. அதுதான் ரகசியம். ஆனாலும் மோட்சம் சித்திக்கிறது. ஆனாலும் மோட்சமானது சித்திக்கிறது. ஏன் அப்படின்னா இந்த ஒரு அற்புதம் தான். இந்த பக்தி என்பது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், இது வந்து ஒரு ஒன் வே கம்யூனிகேஷன். இந்த இடத்துல ஏன்னா இது வந்து நம்ம கொஞ்சம் அவர் டப்புன்னு சொல்லிட்டார். இந்த குணங்களை மாற்றுவதற்கு, குணங்களிலிருந்து தப்பிப்பதற்கு, குணாதீத்தனாக மாறுவதற்கு உனக்கு பக்தி ஒன்றுதான் பெரிய பிடி. இது வந்து அர்ஜுனனுடைய 3வது கேள்வி. முதல்ல அவர் என்ன சொன்னார்? குணாதீத்தனுடைய லிங்கம், குணாதீத்தனுடைய ஆச்சாரம், குணாதீத்தனுடைய சாதனை, இந்த 3 தான் கேட்டார். குணாதீத்தனுடைய லிங்கம், குணாதீத்தன் எப்படி இருப்பார் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம படித்தோம் இல்லையா? என்ன? பிரகாஷஞ்ச பிரவருத்திஞ்ச மோகமேவச்ச பாண்டவ நத்வேட்டி சம்பிரவருத்தானி நனுவருத்தானி காங்க்ஷதி அப்படின்னு சொன்னாரா இல்லையா? குணங்கள் வந்து செல்வதை வந்து அவர் பொருட்படுத்தவே மாட்டார் அப்படின்னு சொல்லி குணாதீத்தனுடைய லிங்கத்தை சொல்லிட்டு, குணாதீத்தனுடைய ஆச்சாரம், அவர் செயல்படும் பொழுது எப்படி இருப்பார் அப்படிங்கிறத 2 ஸ்லோகத்தில் சொல்லிட்டு, அவர் சர்வாரம்ப பரித்தியாகி அப்படின்னு கடந்த ஸ்லோகத்தில் சொன்னார். சர்வாரம்ப பரித்தியாகின்னா என்ன? எல்லா கர்மங்களையும் விட்டு ஒழித்தவர். எல்லா கர்மத்தையும் விட்டு ஒழிச்சுட்டு அப்புறம் என்ன பல்லு விளக்க முடியாத, ப்ரஷ் பண்ண முடியாது? அப்போ ஞானி ப்ரஷ் பண்ண மாட்டாரா? ஸ்நானம் பண்ண மாட்டாரா? ஆகாரம் சாப்பிட மாட்டாரா? ஏன் கழிவுகள் அவருக்கு வந்து போகாதா? கேட்கணும் இல்லையா? கேள்வி கேட்கணும். சர்வாரம்ப பரித்தியாகி அப்படின்னா இந்த ஆரம்பம் என்கின்ற வார்த்தைக்கு பந்தன கர்மா அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது. பந்தத்தை கொடுக்கின்ற வகையில் அவர் கர்மத்தை தொடங்க மாட்டார், செய்ய மாட்டார். பந்தத்தை, அதாவது பந்த கர்மாக்களை அவர் செய்ய மாட்டார். அவர்கிட்ட கர்மம் இருக்கும், ஆனால் அது பந்தத்தை தருவதாக அமையாது. ஆரம்பங்களை தொலைத்தவர். ஆரம்பம்னா என்ன? கர்ம பலன். கர்ம பலனை விட்டு ஒழிச்சவர். எவ்வளோ பெரிய சமாச்சாரம். அவரே குணாதீத்தன் என்று கூறப்படுகிறார். அதற்கு என்னப்பா உபாயம்? பக்தி தான் சார் உபாயம். பக்தின்னா என்ன சார்? ஒன் வே கம்யூனிகேஷன் சார். ஒன் வே கம்யூனிகேஷன். ஒன் வே கம்யூனிகேஷன்னா என்ன? நமக்கு தான் அது பழக்கமே இல்லையே. ஒன் வே கம்யூனிகேஷன் பழக்கமே இல்லை. ஒன் வித் கம்யூனிகேஷன் அது நமக்கு பழக்கம். அது என்ன ஒன் வித் கம்யூனிகேஷன்? கண்ணாடி முன்னாடி போயிட்ட நமக்கு நாமே பேசிக்கிறது. செல்ஃப் கம்யூனிகேஷன். ஒன் வித் கம்யூனிகேஷன் இல்லை, அது கூட தப்பு. செல்ஃப் கம்யூனிகேஷன் அது பண்ணுவோம். கண்ணாடி முன்னாடி பேசுவோம், இல்லை கண்ணாடியே இல்லைன்னாலும் பேசுவோம், நமக்கு நம்மளே பேசிக்குவோம். உனக்கு தேவையாடாது அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ. அப்புறம் ஒன் சைடாக லவ் பண்ணுறாங்க இல்லையா? ஒன் சைடாக லவ், அது ஒன் வே கம்யூனிகேஷன் தான். ஆனாலும் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிறது, கண்ணு முன்னாடி ஒருத்தர் இருக்கிறார், அவர் வந்து விரும்புகிறார் இவர், அப்படிங்கும்போது ஒன் சைடு லவ். ஆனால் இந்த ஒன் வே கம்யூனிகேஷன் என்ன தெரியுமா? பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் பார்க்கவே முடியாத ஒரு சமாச்சாரத்தை குறித்து
நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். எனக்கு இது வேணும், அது வேணும், ஆனை பூனை எல்லாமே கம்யூனிகேட் பண்ணுறோம். பைத்தியங்கள் மாதிரி தெரியல, சாக்ஷாத் பைத்தியங்களே தான். அதுலேயும் சில பைத்தியங்கள் முத்தின பைத்தியங்கள் ஆகிடுறது. அவர் தான் அத்தனையும், கடவுள் தான், பகவான் தான் அத்தனையும். அப்போது இந்த ஒன் வே கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதுனுடைய வேல்யூ எப்போ தெரியும்னு கேட்டால், இந்த ஒன் வே கம்யூனிகேஷன் தான் உன்னுடைய கர்ம பலனையே உன்னிடத்துலேருந்து பிரித்து எடுக்கிறது. அப்படிங்கும் பொழுது, ஓ, இந்த பைத்தியங்கள் தான் வந்து உலகத்தையே உய்விக்க வந்த பைத்தியங்கள் அப்பா. பிரயோஜனம் இருக்கிறதப்பனே. இது ஒன் வே கம்யூனிகேஷன் அல்ல. தட் இஸ் த ஓன்லி கம்யூனிகேஷன். இட்ஸ் நாட் அட் ஆல் அ ஒன் வே கம்யூனிகேஷன். அதுதான் கம்யூனிகேஷன். எப்படி சாமிஜி? சரி, வாழ்நாள் முழுசும் நீ என்னத்தை கம்யூனிகேட் பண்ண யோசனை பண்ணிப்பார். அடுத்தவர்களுக்கு என்ன சொல்லிக்கிட்டே இருந்த. எத்தனை பேர் உன்னுடைய பேச்சை கேட்டு, எத்தனை பேர் அதை வந்து நீ சொன்னதை எடுத்துட்டு மாறி இருக்க. உனக்கு தெரியும், நம்ம வந்து சொன்னதை வந்து அவளுக்கு சுயநலம் இருந்தால் தான் ஏற்றுப்பா, இல்லைன்னா ஏற்றுக்க மாட்டான். நான் சொன்னதை ஏற்றுக்கிட்டா அப்படின்னு உனக்கு பெருமை வந்து உனக்கு எதுக்கு? நீ சொன்னது அவளுக்கு சூட்டபுளாக இருந்தது, அதனால் ஏற்றுண்டா, இல்லைன்னா அவள் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாள். அது குடும்பமாகட்டும், சகோதரர்கள் ஆகட்டும், ஏன் க்ளோஸ் நான் க்ளோஸ் எந்த ரிலேஷன் ஆகட்டும். அப்போ வாழ்நாள் முழுவதும் நீ வந்து ட்ரை பண்ணி எதையாவது கம்யூனிகேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணியே, உனக்கு ட்ரை பண்ணி உனக்கு அதை கம்யூனிகேட் பண்ணி முடிச்சுட்டியா? என்ன சொல்ல வரணுமா சொல்ல முடிச்சுட்டியா? இல்லை நீ சொன்னது நீ எதிர்பார்த்த நடந்துருச்சான்னு கேட்டால் பதில் என்னன்னு கேட்டால், சுத்தமாக என்ன நம்ம பேசி என்ன கம்யூனிகேட் பண்ணணும்னு நினச்சோமோ அது நம்ம கம்யூனிகேட் பண்ணவே இல்லைன்னு தெரியும் கடைசியில். அப்பப்போ வந்ததை பேசிக்கிட்டே இருப்போம், கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம தான் அதிபுத்திசாலி மாதிரி கம்யூனிகேட் பண்ணுவோம். கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன? பரிமாறிக்கும். அதாவது நம்ம உலகத்துக்கு வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம், சொல்லணும்னு நினச்சி சொல்லிகிட்டே இருப்போம். எத்தனை கம்யூனிகேஷனாக இருந்தாலும் கடைசியில் அது வேஸ்ட் கம்யூனிகேஷன். அது வந்து தட் இஸ் ஈக்குவல் டு நான் கம்யூனிகேஷன். அந்த வேர்டு இருக்கான்னு தெரியல, நான் கம்யூனிகேஷன் இருக்கலாம், அது கம்யூனிகேஷனே கிடையாது. இட் இஸ்ன்ட் கம்யூனிகேஷன் அட் ஆல். ஏன்னா நம்மளை வந்து 50 வருஷம் ஒருத்தர் வாழ்ந்துட்டு என்னை யாருமே புரிஞ்சிக்கவே இல்லை அப்படிங்கிறார். அப்போ இத்தனை வருஷமாக என்ன கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருந்தேள்? என்ன கம்யூனிகேட் பண்ண முடியும்? யோசனை பண்ணி பாருங்கள், என்ன கம்யூனிகேட் பண்ண முடியும்? நீங்கள் வந்து வாழ்நாள் முழுவதும் உங்களை பற்றி புக்கு நீங்களே போட்டுக்கிட்டு இருந்தாலும் உங்களாலையும் புரிந்து கொள்ள முடியாது, அதை படிப்பவர்களாலையும் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய கர்ம பலன் அவர்களுக்கு இதை அனுமதிக்காது. உங்களுடைய கர்ம பலன் அடுத்து வருவது என்ன என்பது உங்களுக்கு தெரியாது. அதனால் உங்களை நீங்களே புரிந்து கொள்வதற்கு சத்தியமாக முடியவே முடியாது. அப்புறம் என்னத்தை போய் கம்யூனிகேட் பண்ண முடியும்? வாழ்க்கைங்கிறது ஒரு புரியாத புதிர் மாதிரி போயிட்டே இருக்குது. பிரகிருதி சார், பிரகிருதி 3 குணங்கள் சார், அது அப்படி தான் சார், உங்களை வந்து புரிந்து கொள்ள விடவே விடாது. தெளிய வச்சு அடிக்கும். எப்படி? என்ன சுவாமிஜி லாங்குவேஜ் இது? இதெல்லாம் ஒரு சுவாமிகள் கிட்ட இருந்து ஒட்டிக்கிச்சு. அவர் ஒரு சென்னை சுவாமிகள், ரொம்ப தங்கமான சுவாமிகள், ரொம்ப ஜாலியாக இருப்பார். அப்படி, என்னையா நேற்றுக்கு சாப்பிட்ட இட்லி தான்யா இன்னைக்கு ராமசாமி அப்படிம்பார். ரொம்ப அழகான கம்யூனிகேஷன். இல்லை, கொஞ்சம் மெட்ராஸ் பாஷை வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அவர் பேசினாலே அப்படி தான் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம தமிழ் வந்து செந்தமிழில் பேசுனா அது ஒரு கம்பீரம், அழகு வேறு. அந்த தமிழ் வந்து மதுரை தமிழாகவும் அல்லது வந்து கோயம்புத்தூர் தமிழாகவும் சென்னை தமிழாகவும் தூத்துக்குடி தமிழாகவும் பேசுனா அதுக்குன்னு ஒரு அழகு இருக்கும். அந்த தமிழுக்கே உண்டான சிறப்பு அது. அவர் அவ்வளோ அழகாக பேசுவார். அந்த தமிழ் வந்து நமக்கு அப்படி கேட்டுகிட்டே இருக்கணும் போல தோணும். ஒன்றும் கம்யூனிகேட் பண்ணுறது என்னன்னு தெரியாமலேயே குழப்பத்தை தான் கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருந்திருப்போம். நமக்கு தேவை என்னன்னு தெரியாமையே கம்யூனிகேட் பண்ணுவோம். அது ஆசைங்கிற பேரில், அப்புறம் பிளானு, எதிர்கால பிளானுங்கிற பேரில், அடுத்தவர்களை பகை தீர்க்கிறதுங்கிற பேரில், உணவு சாப்பிடுவதுங்கிற பேரில், தூங்குறதுங்கிற பேரில் இந்த சரீரம் மனம் புத்தியோட கம்யூனிகேட் பண்ணுறோம், மற்றவர்களோட கம்யூனிகேட் பண்ணுறோம், நிறைய உரையாடல்கள் வந்து உரையாடுறோம். Bhakti is the only great communication. It seems to be one-way communication, but it's not. பக்தி ஒன்றுதான் கம்யூனிகேஷன். இது வந்து ஒன் வே கம்யூனிகேஷன் மாதிரி தெரியுது. ஆளே இல்லாத இடத்துல என்னையா பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்குற மாதிரி. அவர் ஆளையே காணும், நீ என்னத்தையே கேட்டுட்டு இருக்கிற, பகவான் ஒருத்தர் இல்லவே இல்லை அப்பானே, நீ என்னத்தை போய் கேட்டுட்டு இருக்கேன்னு கேட்டால்
கேட்டு பாரு தெரியும். தட்டுங்கள் திறக்கப்படும். ஆனால் இங்கே தட்டுங்கள் திறக்கப்படும் இல்லை, பேசுங்கள் பதில் கிடைக்கும். ஆமாம், அதுதான் நிர்குண வஸ்து. அவ்வளோ அழகான அந்த லாங்குவேஜ், அந்த கான்ஃபிடென்ட் ஒன் வே கம்யூனிகேஷன் தான். ஆனால் அதுதான் கம்யூனிகேஷன். பார்க்குறதுக்கு பைத்தியம் மாதிரியே தெரியும். ஆனால் அந்த கம்யூனிகேஷனை எவ்வளவோ சிஸ்டமேட்டிக்காக ஒரு யஜ்ஞத்தில் இந்த விநாயகருடைய கணபதிக்கு ஹோமம் பண்ணுறோம் இல்லையா, கணபதி ஹோமம், கணபதிங்கிற அன்னோன் ஃபேக்டரை பார்த்து ஒன் வே கம்யூனிகேஷன், ஒரு வழி பாதை. இந்த கம்யூனிகேஷன், அந்த திரவியங்கள் எல்லாம் ஹோமத்தில் நம்ம ஆஹூத்தியாக பண்ணுறோம் இல்லையா, அந்த திரவிய இத்தியாதிகள்லாம் பார்த்தா அது போட்டால் சாம்பலாகி விட்டுறது. அப்புறம் ஹோமம் கொண்டு தான் சாம்பலாகி எடுத்து வச்சுருவோம். என்ன கிடைச்சது? ஒன் வே கம்யூனிகேஷன். எல்லாம் கொடுத்தாச்சு, திரும்ப கிடைக்குமா தெரியாது. எல்லாம் கேட்டாச்சு, கிடைக்குமா தெரியாது. பண்ணி பாரு, கிடைக்க ஆரம்பிக்கும். பக்தி அது எல்லா விதத்திலையும், அது தமோ குண பக்தியாக இருக்கட்டும், ரஜோகுண பக்தியாக இருக்கட்டும், அல்லது சாத்விகமான பக்தியாக இருக்கட்டும், பக்தியே ஒருவனை பாமரனை பரம ஞானியாக மாற்றும், கொலைகாரனை ஞானியாக மாற்றும், புண்ணியாத்மாவாக மாற்றும். க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வத் சாந்திம் நிகச்சதி. உடனே அந்த க்ஷணத்திலிருந்தே அப்படியே மாற்றிடும். அப்படி மாறினவர் யார்? அருணகிரிநாதர், வால்மீகி, சூர்தாஸ், புரந்தரதாஸ், எத்தனை பேர். மிராக்கிள். ஒரு பெரிய கொலை கூட்டக்காரன் அந்த காலத்தில் கொலையுமா இருந்தவனை அப்படியே பரம ஞானியாக அப்படியே மாற்றி விடுச்சு இல்லையா. பக்தி, மிராக்கிள். அந்த பக்தியினுடைய வேரியேஷன்ஸ் நிறைய சொல்லிட்டார் பகவான். பகவத்கீதையில் எங்கே சார் பக்தி இருக்குது? 12வது அத்தியாயத்தில் தான் சார் பக்தி இருக்கு. பகவத்கீதையே பக்தி நூல் சார். முதல்ல இருந்தே இருக்கிறது. அர்ஜுனன் என்பவன் முதல்ல இருந்தே கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கான். எடுத்த உடனே அந்த கிருஷ்ணரோட கம்யூனிகேஷன் தான். அது அந்த கம்யூனிகேஷன் விடவே இல்லை, கடைசி வரைக்கும் விடவே இல்லை. அப்புறம்தான் கடைசியில் சொல்லப்படுகிறது, எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தரா தத்ர ஸ்ரீர் விஜயோ பூதி துருவானி திர்மம. எங்கு ஒரு சாதகன் இருக்கின்றானோ அங்கு ஒரு குருவும் ஈஸ்வரனும் சாஸ்திரமும் அமைந்து விடுகின்றன. அதுதான் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் பிட்வீன் ஜீவாத்மா பரமாத்மா. ஒன் வே கம்யூனிகேஷன் சொன்னோம் இல்லையா, அந்த ஒன் வே கம்யூனிகேஷனுடைய சீக்ரெட் தெரியுமா உங்களுக்கு? நான் சொன்னேன், பக்திங்கிறது ஒன் வே கம்யூனிகேஷன், that alone is கம்யூனிகேஷன் சொன்னேன் இல்லையா. பக்தி என்பது ஒரு வழி கம்யூனிகேஷன், ஒரு வழி உரையாடல், டிரான்சாக்ஷன், கொடுக்கல் வாங்கல், ஒரு வழி வியாபாரம். நல்ல வார்த்தைப்பா, ஒரு வழி வியாபாரம். ஒரு வழி வியாபாரம்னா என்ன? இங்கேருந்து எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி, நெல்லை எல்லாம் விவசாயம் பண்ணி, தானியங்களை எல்லாம் விவசாயம் பண்ணி, அல்லது ஃபேக்ட்ரியிலேருந்து மிஷின் எல்லாம் உருவாக்கி எல்லாத்தையும் அனுப்பி வச்சாச்சு. பணமும் வரல, ஒன்றும் வரல, எல்லாத்தையும் கொண்டு போய் அனுப்பி வச்சுட்டு பணமும் வரல. அதுதானே ஒரு வழி வியாபாரம். அந்த மாதிரி பக்தி என்பது ஒரு வழி வியாபாரமாக இருக்கிறது. ஆனால் அதுதான் வியாபாரம், அதுதான் மகத்தான வியாபாரம், அதுதான் மகத்தான கம்யூனிகேஷன், உரையாடல். அதுவே உண்மையான கொடுக்கல் வாங்கல். என்னத்தையா வாங்குகிறோம்? நம்மையே நாம் வாங்குகிறோம். ஏன்னா கடவுள் வெளியில் இல்லை, உள்ளேயே இருக்கின்றார். அந்த உண்மை தெரியாமல் நம்ம இந்த பக்திங்கிறத ஃபாலோ பண்ணுறோம். கடவுள் எங்கேயோ இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அந்த உள்ளே இருக்கக்கூடிய கடவுளுக்கு அது கண்டிப்பாக தெரிகிறது, பலன் கிடைச்சிடுறது. இது எங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு சார், பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே? அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாதன்ன சம்பவ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா யஜ்ஞः கர்ம சமுத்பவ கர்ம பிரம்மோத்பவம் வித்தி பிரம்மாக்ஷர சமுத்பவம் தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்யம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம். அங்கே சொல்லப்பட்டிருக்கு சார். எல்லாமே எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? இங்கிருந்து ஆரம்பிக்கிறது, இங்கே நிலை கொண்டு இருக்கிறது, இங்கே லயமாகிறது. சுவாமிஜி ஒன்றும் புரியலையே சுவாமிஜி அப்படின்னாக்கா, ரொம்ப சிம்பிள். நம்ம கடவுளை எங்கோ இருக்கிறார் அல்லது அந்த சிலையில் இருக்கிறாருன்னு நம்ம கும்பிடுறோம் இல்லையா. உண்மையில் கடவுள் அங்கு உருவாவதில்லை, உள்ளுக்குள்ளே உருவாகின்றார்.
ஒன்மையை கம்யூனிகேஷன் பண்ணுறோம் இல்லையா, அந்த கம்யூனிகேஷன் வந்து உள்ளே இருக்கக்கூடிய கடவுளை வைத்துக்கொண்டு உள்ளேயே இங்கே வந்து கம்யூனிகேஷனுடைய பிரயோஜனமானது ஆரம்பிச்சு விடுறது. இதுதான் அதனுடைய தாத்பரியம். அதனால தான் இந்த பக்தி என்பது உள்ளு உரைகின்ற அந்த இறை சக்தி. ஏன்னா அந்த குணாதீத்த வஸ்து என்பது எங்கும் வியாபித்திருப்பது, அங்குங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி. ஆனந்த பூர்த்தி, அது என்ன வார்த்தை பாருங்களேன் தாய்மானவர், ஆனந்த பூர்த்தி, ஆனந்தமயம். அது எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கும் பொழுது நான் கம்யூனிகேஷன் பண்ண, ஏன்னா நான் ஒருத்தரை பார்த்து கம்யூனிகேஷன் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அவருடைய கர்ம பலனோட நான் வந்து இணையறேன்னு அர்த்தம். ஒருத்தரை பார்த்து ஹலோ சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொன்னால் அவர் உடனே நல்லா இருக்கேன் சார் அப்படிங்கும்போது அங்கே ஒரு கர்மத்திற்குண்டான பாலமானது அமைக்கப்படுகிறது. அது வந்து டபுள் வே கொடுக்கல் வாங்கல். அங்கேருந்து கர்மத்தை கொடுக்கல் வாங்கல், இங்கே கர்மத்தை தொலைக்கிறது மட்டும்தானே. இந்த ஒன் வே கம்யூனிகேஷன் மட்டும்தான் தொலைக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். எதையா தொலைப்ப அப்படின்னு கேட்டால் நம்ம கர்ம பலனை தொலைக்கிறோம்யா. எப்படியா முடியும்? உள்ளே இருக்கக்கூடிய அந்த இறையின் துணை கொண்டு தான் முடியும். குணங்களுக்கு ஆதாரமாக சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த வஸ்துவின் துணை கொண்டு தான் முடியும். அந்த வஸ்துவை நான் வந்து குணங்களை வச்சு கம்யூனிகேட் பண்ண முடியுமா? முடியாது. அதனால் குணங்களை வச்சு நான் ஒரு பொய்யான ஒரு கம்யூனிகேஷன் இல்லை, பாவலா, சீரியஸான பாவலா. ஏன்னா இறைத்தன்மை பொய் இல்லை, அது ஒவ்வொரு உயிரின் ஆதாரமாக இருக்கின்றது. இந்த உலகத்தினுடைய அடி ஆதாரமாக இருக்கிறது. அப்படிங்கும் பொழுது அந்த பாவலாங்கிறது, ஐயோ பாவலான்னு சொல்லிட்டேனே, பாவலாங்கிறது பொய்யா பண்ணுறேன். பாவனா தார்டியாத் பலசித்தி. ஆமாம், கடவுள் இருக்கிறார், கடவுள் என்னுள் நானாக இருக்கிறார். அது ஃபைனல் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால் இங்கே சொல்லுகிறார், அவ்யபிசாரேண யோகேன பக்தி யோகேன, துவைத்த பக்தியிலிருந்து தொடங்கி அத்வைத்த பக்தி என்கின்ற யோகத்தின் மூலமாக ஒருவன் குணங்களை கடந்து பிரம்ம பூயாய கல்பத்தை, பிரம்மமே தான் என்பதில் நிலை பெற தகுதி உடையவன் ஆகின்றான். இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனந்தமே அம்பாள் அருள் புரியட்டும். சரி, ஆக பக்தி என்பது கர்ம பலனை தீர்ப்பதற்குண்டான ஒரு உபாயம், குணங்களையும் ஒதுக்குவதற்குண்டான உபாயம், தன்னில் தான் நிலை பெறுவதனுடைய உபாயம். ஆகவே இந்த உபாயத்தை உணர்ந்து கொண்டு நாம் அனைவரும் குணாதீத்தர்களாக இருந்து கொண்டு இந்த உலகத்தினுடைய ஓய்வுக்கு போராட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பூரண ஆரோக்கியமும் நோய் எதிர்ப்பு திறனும் வந்து அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடனும் இன்றைய உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.